சொன்னோம். இப்போ அவுட்புட் நம்பர் 2 வந்துட்டு ஷோ டேட்டா P035Cன்னு சொன்னோம். அவுட்புட் நம்பர் 3 வந்து ஷோ டேட்டா P035Aன்னு சொன்னோம். அவுட்புட் நம்பர் 4 என்னன்னா ஷோ டேட்டா P035B அப்படின்றாங்க. இப்போ கேர்ஃபுல்லாக வாட்ச் இட் அவுட் பண்ண வேண்டியது என்னன்னா பாயிண்டர் ஆப்ஜெக்ட் இஸ் மோர் ஃப்ளெக்சிபிள் பட் தீஸ் ஆர் நாட் ஃப்ளெக்சிபிள், திஸ் இஸ் லெஸ் ஃப்ளெக்சிபிள் சொன்னாங்க. இப்போ சரி எப்படி சார் நீங்கள் இது மோர் ஃப்ளெக்சிபிள் அப்படின்ற வார்த்தை இப்போ வந்து நீங்கள் பாருங்கள். ஹியர் அக்கார்டிங் டு திஸ் ஸ்டேட்மெண்ட் பாயிண்டர் ஆப்ஜெக்ட் ஹேஸ் ஆப்ஜெக்ட் A address. According to this statement pointer object has object B address. According to this statement pointer object has C object address. அப்போ எனக்கு பாயிண்டர் ஆப்ஜெக்ட் வந்துட்டு நீங்கள் பாயிண்டர் ஆப்ஜெக்ட்ல எந்த கிளாஸோட அட்ரஸ் வேணாலும் பாஸ் பண்ணீங்கனாலோ அந்த கிளாஸோட மெம்பர் ப்ரொசீஜர்ஸை தான் நம்ம கால் பண்ண முடியும். ஸோ ஹியர் த ஃப்ளெக்சிபிள், திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளெக்சிபிள். இந்த இடத்துல எனக்கு P035Aல இருக்கிற ஷோ டேட்டா எனக்கு ப்ராசஸ் ஆகிருக்கும். ஹியர் ப்ராசஸ் P035B contain ஷோ டேட்டா, ஹியர் ப்ராசஸ் P035C contain ஷோ டேட்டா. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இது தான் நம்மளுக்கு வந்து இங்கே ஃப்ளெக்சிபிள்ன்றாங்க. ஹியர் கேன் ஆக்சஸ் பாயிண்டர் ஆப்ஜெக்ட் கேன் access or call any kind of class member subprograms with help of runtime polymorphism. Runtime polymorphism achieved one and only by the virtual member subprogram. அதனால தான் இந்த இடத்துல நான் வெர்ச்சுவல்னு போட்டேன். வெர்ச்சுவல்னு போட்டதுனால தான் என்னால் இங்கே வந்துட்டு அதோட அட்ரஸ் ஐ கேன் ஸ்டோர் எனி கைண்ட் ஆஃப் நான் பாயிண்டர் ஆப்ஜெக்ட்ஸ் அட்ரஸ் இன் பாயிண்டர் ஆப்ஜெக்ட். அதாவது நான் பாயிண்டரோட ஆப்ஜெக்டோட அட்ரஸை எனக்கு பாயிண்டர் ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ண முடியுது. என்ன கீவேர்ட் கொடுத்ததுனால வெர்ச்சுவல்ன்ற கீவேர்டை, அதுவும் எதில் கொடுத்துருக்கேன், நான் வந்து பேஸ் கிளாஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்த அக்கார்டிங் டு திஸ் ஸ்டேட்மெண்ட் இன்வோக் P035A show data. According to this statement process P035B show data. According to this statement process P035C show data. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகிருக்கு. சார் இப்போ நம்மளுக்கு அவுட்புட் எத்தனை அவுட்புட் சார் வந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் அவுட்புட், செகண்ட் அவுட்புட், தேர்ட் அவுட்புட், ஃபோர்த் அவுட்புட் அண்ட் ஃபிஃப்த் அவுட்புட். இப்போ இதை நம்மளுக்கு வந்து 5 அவுட்புட்ஸ் அக்கர் ஆகிருக்கும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கேயே சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவுட்புட் இஸ் ஷோ டேட்டா P035B. செகண்ட் அவுட்புட் என்ன P035C அப்படின்ட்டாங்க. நம்மளுக்கு இந்த 2 அவுட்புட்டும் முடிஞ்சிருச்சு. தீஸ் அவுட்புட்ஸ் ஆர் ப்ராசஸ் ஃப்ரம் ஏர்லி பைண்டிங் பட் ரெஸ்ட் ஆஃப் அவுட்புட்ஸ் ஆர் டிஸ்பிளே ஃப்ரம் லேட் பைண்டிங். எனக்கு தேர்ட் அவுட்புட் எதுலேருந்து வந்திருக்கும்? எனக்கு ஷோ டேட்டா P035A. ஃபோர்த் அவுட்புட் என்ன? ஷோ டேட்டா P035B. ஃபிஃப்த் அவுட்புட் என்ன? ஷோ டேட்டா P035C. ஸோ எனக்கு 5 அவுட்புட்ஸ் வந்திருக்கும். சீக்கியா ஸோ எனக்கு இங்கே நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கும். தீஸ் அவுட்புட்ஸ் ஆர் ரைஸ் ஃப்ரம் ஏர்லி பைண்டிங், ரெஸ்ட் ஆஃப் அவுட்புட்ஸ் ஆர் ரைஸ் ஃப்ரம் லேட் பைண்டிங் அப்படின்றதான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ரன் பண்ணும்போது ஸோ ஐ வாண்ட் ஜஸ்ட் வெரிஃபை போத் அவுட்புட்ஸ் ஆர் சேம். இப்போ நம்ம இங்கே ரன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஹியர் ஐ ட்ரை டு மூவ். இந்த இடத்துல நான் வந்து மூவ் பண்ணி காமிக்கிறாங்க. ரெண்டுமே சேமாக இருக்குதான்னு பார்க்குறோம். ஸோ போத் அவுட்புட்ஸ் ஆர் சேம். எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீன் அவுட்புட் அண்ட் கோட் பிளாக் கமெண்ட், கோட் பிளாக் கண்டெயின் கமெண்ட் பார்ட் அவுட்புட், போத் அவுட்புட்ஸ் ஆர் சேம். எனக்கு ரெண்டோட அவுட்புட்டும் எனக்கு சேமாக இருக்குது அப்படிங்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ one of the exact example to compile time and run time polymorphism. இப்போ நம்ம இதில் திரும்ப ஒரே ஒரு தடவை ஜஸ்ட் ரீகாப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இங்கே வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் எக்ஸிட் ஃப்ரம் அவுட்புட் ஸ்க்ரீன் விண்டோ. இந்த இடத்துல நான் அவுட்புட் ஸ்க்ரீனை விட்டு வெளியில் போகிறதுக்கு 2 times எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். நவ் ஐ ரிட்டர்ன் பேக் டு ப்ரோக்ராம் கோடிங் விண்டோ. இப்போ பாருங்கள், ஹியர் these statements are indicate compile time polymorphism. Rest of statements are indicate runtime polymorphism. ஸோ இதை டாட்டை வச்சு தான் நம்ம வந்து இங்கே கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து இது ரன்டைம் பாலிமார்பிசமாக இல்லையான்ட்டு எங்கள் டாட் இண்டிகேட் பண்ணியிருந்தால் இது நான் பாயிண்டர் ஆப்ஜெக்ட், திஸ் ஆப்ரேட்டர் இண்டிகேட் பண்ணியிருந்தால் அது பாயிண்டர் ஆப்ஜெக்ட். அது மட்டும் கிடையாது, ஐ கேன் ஸ்டோர்
நான் பாயிண்டர் ஆப்ஜெக்ட்ஸ் இன்ட்டு பாயிண்டர் ஆப்ஜெக்ட். நான் பாயிண்டரோட ஆப்ஜெக்ட்ஸை எனக்கு பாயிண்டர் ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு அதாவது ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னுவாங்க. சரி சார், இப்போது எனக்கு இந்த ரன் டைம் பாலிமார்ஃபிசத்தில் இந்த வெர்ச்சுவல் கீவேர்டு யூஸ் பண்ணாமல் இப்போ எனக்கு ரன் பண்ணி காமிங்க. இங்கே நான் ரிமூவ் பண்ணிட்டேன், தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ வெர்ச்சுவல்ன்ற ஒரு கீவேர்ட் கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, கேர்ஃபுல்லி வாட்ச் இட் அவுட். இட் இஸ் விச் ஒன், ரன் டைம் பாலிமார்ஃபிசம். ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அச்சீவ்டு பை வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ். வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் மூலியமாக மட்டுமே நம்மளால் எதை வந்துட்டு வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸால் மட்டும் இல்லை, பாயிண்டர் ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஆனால் இதில் நான் ஒன்று கட் பண்ணிடுறேன், வெர்ச்சுவல்ங்கிற கீவேர்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். வாட் வில் ஹேப்பன், திஸ் இஸ் ஆல்சோ ஆக்ட் லைக் கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். இதுவும் எதற்கு ஈக்குவல் எனில் கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசத்துக்கே சமமாகும். இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இப்போது நான் என்ன பண்ணுறேன் சார், இங்கே ஆனால் இங்கே பாயிண்டர் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம், நம்ம அட்ரஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுறோமே, அட்ரஸ் டிரான்சாக்ஷன் பண்ணால் கூட திஸ் ஆப்ஜெக்ட் ஆல்வேஸ் இன்வோக் பேஸ் கிளாஸ். பேஸ் கிளாஸ் தான் நம்ம பார்க்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இதில் வந்து ரன் பண்ணி பார்த்தலாம். நம்மளுக்கு இங்கே ரன் பண்ணி பார்க்குறோம். ஒன் செகண்ட், ஐ ரிமெம்பர் ஹியர் ஐ ரிமூவ்ட் வெர்ச்சுவல் கீவேர்ட். இந்த இடத்துல வெர்ச்சுவல் இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணிட்டேன். எந்த இதில், பேஸ் கிளாஸில். இப்போது நான் ரன் பண்ணி காட்ட போகிறேன். Now here I try to run this program. பாருங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் 2 பாருங்க, B and C. So these are early binding. எனக்கு ஃபர்ஸ்ட் 2 அவுட்புட் early binding, அதை கன்சிடர் பண்ணாதீங்க. எனக்கு ரெஸ்ட் ஆஃப் 3 அவுட்புட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு. எனக்கு போன ப்ரோக்ராம் என்ன வந்துருதுன்னா P035A, P035B, P035C அப்படின்னு வந்திருந்தது. ஆனால் இப்போ பாருங்க, எனக்கு ஆல் அவுட்புட்ஸ் ஆர் சேம். P035A, P035A, P035A தான் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவலன்ட் டு கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். இது எதற்கு மேட்ச் ஆகவில்லை எனில் ரன் டைம் பாலிமார்ஃபிசத்துக்கு மேட்ச் ஆகல. ஸோ நவ் ஐ ப்ரெஸ் எஸ்கேப் கீ. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் டு runtime polymorphism equivalent to compile time polymorphism. But here also I mentioned pointer object, but that pointer object does not store derived class address into its pointer object. Pointer object க்கு அது வந்து ஸ்டோர் பண்ணாது. Pointer object does not store itself derived class object address. அதால ஸ்டோர் பண்ண முடியாது. ஸ்டோர் பண்ணாலும் என்னால் derived classல இருக்கிற மெம்பர் சப்ரோகிராம்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. சின்ஸ் ஆல்வேஸ் ஓவர்ரைட் பேஸ் கிளாஸ் மெம்பர் சப்ரோகிராம், பிகாஸ் பேஸ் கிளாஸ் மெம்பர் சப்ரோகிராம் டஸ் நாட் ஹாவ் வெர்ச்சுவல் கீவேர்ட். எனக்கு இங்கே வெர்ச்சுவல்ன்ற ஒரு கீவேர்டு இல்லாததுனால எவ்ரி டைம் ப்ராசஸ் திஸ், எனக்கு வெர்ச்சுவல்ன்ற ஒரு கீவேர்டு இல்லைன்னா இந்த ஷோ டேட்டா தான் எனக்கு எகெயின் அண்ட் எகெயின் ஆக்சஸ் ஆகும். ஸோ ஹியர் ஐ மென்ஷன் வெர்ச்சுவல் கீவேர்ட் இன் பேஸ் கிளாஸ். பேஸ் கிளாஸில் தான் நான் வெர்ச்சுவல் கீவேர்ட் நான் இங்கே கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்லி ஓவர்ரைட்டட் திஸ் கிளாஸ் மெம்பர் ப்ரொசீஜர் இன்டு டைரக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட். எனக்கு டைரக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டோட எனக்கு இந்த என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு இந்த பேஸ் கிளாஸ் மெம்பர் சப் ப்ரோக்ராம் ஓவர்ரைட் when I mention virtual keyword. So pointer object can override base class member subprogram when I mention virtual keyword in virtual member subprogram. virtual member subprogramல virtual keyword இருந்தால் மட்டுமே அந்த virtual base class